வணக்கம் மக்களே. நம்ம இந்த பேரை நம்ம ஆப்போசிட் வீட்டு அண்ணனோட லாஃப்ட்டில் கொண்டு இன்றைக்கி விட போகிறோம். இந்த பேர் வாங்கி கரெக்டாக 6 days ஆச்சு. அந்த ஃபீமேலை வந்து இறை சாப்பிட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, அதாவது ஒழுங்காக சாப்பிடல. ஸோ அது இறை சாப்பிட்றதுக்காண்டி தான் வெயிட் பண்ணோம். இப்போ நல்லா பக்காவாக சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த 6 நாள் பண்ண சேட்டையை தான் இப்போ பார்க்குறோம். இது டே 1 உள்ள வீடியோ இப்போ எடுக்கிறது. ஸோ ஃபஸ்ட் டேயில் வந்து எந்த புறம் அவ்வளோ கூவாது. பட் இவன் ஃபஸ்ட் டேவே நல்லா கூவி ஒரு இடம் பிடிச்சிட்டான். ஸோ நல்லா ஆனுங்கிறத நமக்கு அன்றைக்கே தெரிஞ்சிருச்சு. இதை பாருங்கள், நம்ம மெயில் அது அந்தளவுக்கு அடி வாங்கிட்டு ஓடிட்டு தான் இருந்துச்சு. பட் இந்த மெயில் ஃபஸ்ட் டே ஓரளவுக்கு தடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ செகண்ட் டேயில் நம்ம மெயிலுக்கு நம்ம அந்த பேருக்கு இடம் கொடுத்துருந்தோம். ஸோ அது லைட்டாக கூவிட்டு இருந்துச்சு. பட் அந்த கூட்டுக்குள்ளே போயும் இவன் களைச்சி விட்டான். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் செட் பண்ணி தான் கொடுத்தோம் நம்ம புறாக்கு. அதுக்கப்புறம் நம்மளோட ஃப்ரெண்டோட ஃபீமேலையும் இது ஓவராக விரட்டிகிட்டு இருந்துச்சு. நம்ம அடையில் இருக்கிற புறா எல்லாம் மேல் அடையில் இருக்கும், ஃபீமேல் வந்து வெளியே இருக்கும் மதியம். ஸோ அந்த டைமில் ஃபீமேல் எல்லாத்தையும் போட்டு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டு இருந்தான். ஆண் நல்ல சூப்பரான ஆண் தான், பாருங்கள் எப்படி கூறான்னு. இது போக அந்த கொண்டைக்கிட்டேயும் போய் கொஞ்சம் சேட்டை பண்ணான் பாருங்கள். அந்த கொண்டை புறாவோட மேல் இப்போ அடையில் இருக்குது. ஸோ கொண்டை வெளியே இருந்தோன்னே அங்கே போயும் கூவிட்டு இருந்துச்சு. நம்ம கூட்டு ஃபுல்லாகவே ஒரு கலக்கிட்டானே சொல்லலாம். ஏன்னா அது போய் நின்று கூவாத பிளேஸே இல்லை, எல்லா இடத்துலையும் போய் நல்லா கூவிட்டு இருந்துச்சு. அதேமாதிரி சண்டையும் ஒரு நல்லாவே சண்டை போட்டான். பட் இப்போ சம்மந்தமே இல்லாமல் நம்மளோட அந்த மாப்பிள்ளை புறான்னு ஒருத்தர் வச்சுப்போமே, அவங்களோட கூட்லேயும் போய் விடலை, அந்த கூட்டையும் ஆக்குபை பண்ணலான்னு சொல்லி சண்டை போட்டுச்சு. அதை நான் தான் கொஞ்சம் பிரித்து விட்டேன். இப்போ பாருங்கள், அந்த ஆண் அது பாட்டுக்கு சிவனேன்னு கூட்டுக்குள்ளே தான் இருக்கும், எந்த ஒரு வம்புக்கும் போகாது. பட் அந்த ஆணுகிட்டையும் போய் வம்புழுத்தான். ஸோ சண்டை போட்டு கூண்டை பிடிக்கலான்னு பார்த்தான். பட் நம்ம கொஞ்சம் பிரித்து விட்டோம். அப்படி இல்லைன்னா அந்த கூட்டையும் பிடிச்சிருப்பான் இவன். எனக்கு தெரிஞ்சு இவன் எய்த்து வீட்டு கூட்டுக்கு போகணுன்னா அந்த கூட்டில் இவன் தான் ராஜாவாக இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கூட்லேயும் அந்த வருது வரான். ஸோ அந்த கூட்டில் வந்து கீழே எந்த புறம் அந்தளவுக்கு இறங்காது, எல்லாமே மேலேயே தான் நிற்கும். ஸோ கீழே ரெக்க வீட்டில் இருக்கனால கீழே ஃபுல்லாகவே ஆக்குபை பண்ணிடுவான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பறக்க ஆரம்பித்த பிறகு மேலேயும் நிறைய சண்டை போடுவான்னு எதிர்பார்க்குறேன். பார்ப்போம், அதுவும் வந்தால் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அந்த ஃபீமேல் வந்து நல்லாவே சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த மார்னிங் வீடியோலையும் காமிச்சிருப்பேன், வெளியே நின்று சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால தான் சரி 1 வீக் ஆகிடுச்சு, முட்டை போகிறதுக்கு முன்னாடி கொடுக்கலான்னு கொடுக்க போகிறேன். தேங்க்யூ மக்களே.